வாங்க போய் அங்க போய் உட்காருங்க போங்க. இல்ல நானே பரிமாறேன். இல்ல பரவாயில்லங்க. பரவாயில்ல. சாப்பிடுறா. ஏமா ஆதிரை, இப்படி கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்ததான் சார் வந்து உட்காருவாரா? அமைதியாரா, நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாம எதுக்குடா வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? பேசாம சாப்பிடுறா. நான் யாரையும் வம்புக்கு இழுக்கல டாடி. ஆனா சில வம்புங்க தானா வந்து வலையில மாற்றப்ப அத வச்சு செய்யணும்னு தோணுது. என்ன பண்றது? ஏன் சார் கொஞ்சம் பேசாம இருண்டா. ஐயா நீங்களும் போய் உட்காந்து சாப்பிடுங்கய்யா. வாங்க. பரவாயில்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிடு. இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா, ஆதிரை சொல்றதா சரி. நீங்களும் உட்காருங்க, நாங்க ரெண்டு பேரும் பரிமாறோம். உட்காந்துக்கோ. ஏய் சார், இப்போ சில பேர் இருக்கிற மாதிரி தான் நானும் சின்ன வயசுல அடங்காம கொழுப்பெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் என் அப்பா என்னை விட மாட்டாரு. வெளு வெளுன்னு வெளுத்தெடுத்துருவாரு. ஏம்மா, நான் எப்ப இவனை அடிச்சிருக்கேம்மா? இல்ல, பேர ஏதோ கதை விடுறான். நீ ஒன்னும் கண்டுக்காத, பேசாம சாப்பிடு. சார், அடங்காத பசங்களை அடிச்சுதான் வளர்க்கணும், இல்லனா சமாளிக்கவே முடியாது. தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னு நினைச்சேன். பட் நீங்க தொடுக்கா சில விஷயங்களை சொன்னாலும் சில பேருக்கு அது சரியாதான் இருக்கு. என்ன டாடி என்ன சொல்றாங்க? அமைதியாரா, பிரச்சனைலாம் வேணாம். எனக்காக சாப்பிடு. சிஸ்டர், கொஞ்சம் சட்னி வைங்க. வைக்கட்டுமா? தேங்க்யூ சிஸ்டர். ஆதிரே, நீ வா, இங்க வந்து பரிமாறு. அவங்கள சிஸ்டர் பாத்துப்பாங்க. நீ வா. சரி, என்னங்க இங்க வை. சாம்பார் கொஞ்சமா ஊத்துறேன், கொட்டிட போதும். இங்க வை. போதும் போதும். ஏப்பா பிரபு, எதுக்குப்பா நாம அவங்கன்னு பிரிச்சு பேசுற? முன்ன பின்ன தெரியாத நாம வேற இடத்துல இருந்து வந்து இந்த ஊர்ல ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னு அந்த கொண்டத்து காளியம்மன் நினைச்சிருக்கா. இங்க இருக்கிற வரைக்கும் நாம ஒரே குடும்பம்னு நினைச்சுக்கப்பா. சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி குண்டத்து காளியம்மன் மனசு வைக்கலன்னா இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எல்லாரையுமே அவ தான் சந்திக்க வச்சிருக்கா. நீங்க வேண்டா பாருங்க, இந்த திருவிழாவில் உங்க வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஊருக்கு கிளம்பி போறப்ப உங்க மனசுல உள்ள குழப்பம் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் போவீங்க. ஏங்க, சீக்கிரமா இங்கிருந்து எழுந்து போனா தேவலான் இருக்கு. இவங்க ஓவரா சென்டிமெண்ட் அப்படியே பொழியறாங்க. சரிம்மா, அதை சோகமா கெட்டு சாப்பிட்டு போயிருவோம். என்ன பேசுறீங்க? சாப்பிடுமா, சாப்பிடு. துவா பேபி, என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடணும், அப்பதானே பெரிய புள்ளி ஆக முடியும். சரிங்க அங்கிள். ஆமா. அப்புறம் பெரியவானதுக்கு அப்புறம் சில பேர் மாதிரி சிடு சிடுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்க கூடாது, புரியுதா? எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா பழகணும், ஹாப்பியா இருக்கணும். எஸ்பெஷலி கஞ்சூசாலாம் இருக்கவே கூடாது. கஞ்சூஸ்னா? ஓ, கஞ்சூஸ்னா தெரியாதா? அதாவது இந்த ₹1 கூட பாக்கெட்ல இருந்து எடுக்காம இருப்பாங்க பாரு, அவங்க தான் கஞ்சூஸ். அப்படியே அங்கிள்? பார்த்தது இல்லையா நீ? இல்லையே. டோன்ட் வரி, அங்கிள் உனக்கு அப்புறமா காட்டுறேன்.
சாப்பிடு. துவா பேபி, சிக்கனமா இருக்கிறதெல்லாம் தப்பே இல்லம்மா, சரியா? ஊதாரியா தான் இருக்கக்கூடாது. ஆ? நீ பொறுப்பே இல்லாம இருக்கிற ஊதாரிய பாத்திருக்கியா? இல்லையா அங்கிள்? ஓ இல்லையா? டோன்ட் வரி, அங்கிள் உனக்கு அப்புறமா காட்டுறேன், சரியா? நீ அந்த ஊதாரிய பார்த்துட்டு லைஃப்ல எப்படி இருக்க கூடாதுன்னு கத்துக்க. சரிங்க அங்கிள். இங்க பாரு பாப்பா, நீ எந்த அங்கிள் சொல்ற கதையும் கேட்காத. நீ அப்புறமா ரூமுக்கு வா, நான் உனக்கு நல்ல கதையெல்லாம் சொல்றேன். இங்க பாரு பேபி, அங்கிள் உனக்கு அந்த சார் கன்சூஸ். சார் சார் நான் கொடுக்குறேன், சும்மா இருங்க. துவா பேபி, நான் உனக்கு சொல்லி தரேன். ஐயோ ஏங்க, அமைதியா சாப்பிடுங்க, திரும்ப ஆரம்பிக்காதீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் வெய். இந்தாங்க, வாயை திறக்காம சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம். மேகலத்தை எல்லாரையும் சம்மதிக்க வச்சு எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்களே, ஆனா இன்னும் வரலையே, என்ன ஆச்சு?